4 டிசம்பர் 2025 திருவருகை காலத்தின் முதல் வார வியாழன். நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கு. அதிகாரம் 7, இறை வசனங்கள் 21, 24 27 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே செல்வர். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டும் இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, 6 பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, 6 பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இறைமகன் இயேசு நமக்கு மிகவும் நேரடியான சவாலான ஒரு உண்மையை சொல்கிறார். அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை நேரிடுகிற போதுதான் நம்முடைய பலவீனத்தையும் வலிமையையும் புரிந்து கொள்ள முடியும். பொதுவாக இயற்கை சீற்றத்தால் இந்த மாதங்களில் அங்கங்கே அவ்வப்பொழுது நிகழப்போகின்ற ஒவ்வொரு புயல் சீற்றங்கள், கடல் சீற்றங்கள், மழை, வெள்ளம், இது போன்ற நிகழ்ச்சிகள் நமக்கு நேரிடுகிற பொழுதுதான் நம்முடைய பலவீனத்தையும் நம்முடைய வலிமையையும் நாம் உணர்கின்றோம். அதையே இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசுவின் மீதான நம்பிக்கையையும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கின்ற நபர்கள், நடக்காத நபர்களுக்கு நிகழப்போகின்ற சவால்களை இறைமகன் இந்த நற்செய்தி வாசகத்தில் நமக்கு குறிப்பிடுகின்றார். நாம் நம்முடைய வாழ்க்கையை, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு மேடை நாடகமாக பார்க்காமல் ஒரு ஆழமான நம்பிக்கை நிறைந்த ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். வெறும் ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிட்டால் மட்டும் பொழுதாது. ஆண்டவரை தாண்டி இருக்கின்ற, அந்த வார்த்தையை தாண்டி இருக்கின்ற செயலில் நாம் ஈடுபட வேண்டும். அவருடைய இறை சித்தத்தின்படி நடக்கின்ற நபர்களாக இருக்க வேண்டும். 2 வீடு கட்டுகின்ற நபர்களை பற்றிய இன்றைய வாசகத்தை நாம் பார்க்கிறோம். ஒருவர் புத்திசாலி, முன்னேற்றுவர், மூடனாகவும் இருக்கின்றார். இந்த புத்திசாலியாக இருக்கிறவர் இறைவனுடைய வார்த்தையை கேட்பவராக சரியான இடத்தில் வீடை கட்டுகிறார், அவர் காப்பாற்றப்படுகிறார். மூடனாக இருக்கின்ற மற்றொருவர் என்னுடைய வார்த்தையை கேட்கின்ற, ஆனால் அதன்படி நடக்காத நபர்களாக இருந்தனால் எந்த இடத்தில் தன்னுடைய அடித்தளத்தை அவர் சரியாக போடாமல் மணல் மீது கட்டி பேரழிவிற்கு தன்னுடைய வீட்டை கொண்டு செல்கின்றார். ஆகவே இதன் வழியாக நம்முடைய வாழ்க்கை ஏற்படுகின்ற ஒவ்வொரு புயல்களை நாம் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். இறைவன் மீது நாம் முழுமையாக நம்பிக்கை வைத்தால், அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்ந்தால் நம்முடைய அடித்தளமானது மிகவும் வலிமையானதாக இருக்கும். நம்மை நோக்கி வருகின்ற புயல்களான சோதனைகளோ, நோய்களோ, பொருளாதார சிக்கல்களோ, குடும்ப பிரச்சனைகளோ, மன விரக்திகளோ, சந்தேகங்களோ, இழப்புகளோ, ஆன்மீக வறட்சிகளோ நம்மை அது தாக்காமல், நாமும் அதிலிருந்து சரியாமல் இறைவன் மீது முழுமையான அடித்தளத்தில் நாம் வாழ முடியும். அந்த இறைவன் அளித்த அந்த பாறையின் மீது நம்முடைய வார்த்தையை, நம்ம வாழ்க்கையை கட்டுகின்ற பொழுது, ஆண்டோடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது நம்முடைய கட்டிடமானது மிகவும் வலிமையாக பாறையின் மீது சரியான விதத்தில் ஊன்றி இருக்கும். ஆக இந்த கிறிஸ்துவின்படி வாழ வேண்டும் என்றால், கிறிஸ்துவின் சீடராக வாழ வேண்டும் என்றால், அவர் கூறுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நாம் கட்டுப்பட்டு வாழ்கின்ற பிள்ளைகளாக மாற வேண்டும். கிறிஸ்துடைய வாழ்க்கையினுடைய அடித்தளமாக இருக்கின்ற மன்னிப்பு வாழ்க்கையில் நாம் நம்மையே ஈடுபடுத்த வேண்டும். உண்மையாக வாழ வேண்டும். பிறர் மீது அன்பு காட்ட வேண்டும். நம்முடைய ஜெபத்தில் உண்மை இருக்க வேண்டும். ஆண்டவரை முழுமையாக நம்ப வேண்டும். பல நல்ல கிறிஸ்துவ குணங்களில் நம்மையே நாம் ஈடுபடுத்த வேண்டும். அவ்வாறு நாம் வாழ்கின்ற பொழுது
பொறுமையிலும் தாழ்மையிலும் கருணையும் தியாகத்திலும் இன்னும் பலவிதமான கிறிஸ்துவ பண்புகள் நிலைத்து நிற்கின்ற பொழுது, புயல்களை தாண்டியும் நிலைத்து நிற்கின்ற ஒரு கட்டிடமாக நம்மால் வாழ முடியும். இறைவன் நம்மை காப்பாற்றுவார். அதற்கு புறம்பாக நாம் வெறும் வார்த்தைகளை மட்டுமே கேட்கின்ற நபர்களாக இருக்கின்ற பொழுது அதற்கான பலனே இல்லாமல் நம்முடைய அடித்தளம் மிகவும் பழுதடைந்து வலிமை குறைந்து, எந்த விதமான சாதாரணமான காற்று இருந்தாலும், ஒரு சாதாரணமாக வெள்ளமாக இருந்தாலும், ஒரு சிறிய துயரமாக இருந்தாலும், ஒரு சிறிய குழப்பமாக இருந்தாலும் நம்மால் அதை சந்திக்க முடியாமல், அந்த சவால்களுக்கு போராட முடியாமல் நாம் கீழே விழுகின்றோம். ஏனெனில் அந்த அடித்தளம் நாம் நமக்காக கட்டிய ஒரு குழி ஆக, அந்த குழியில் நாம் தான் விழுந்து இருப்போம். ஆகவே நம்முடைய அடித்தளமாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை இன்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற நல்ல ஒரு சீடராக நாம் இருக்க வேண்டும். இன்று என்னுடைய நம்பிக்கை வெறும் வார்த்தையாக இருக்கிறதா அல்லது வாழ்க்கையாக இருக்கிறதா? நான் பாறை மீது கட்டுகின்ற புத்திசாலியாக இருக்கின்றேனா அல்லது என்னுடைய சுயநலமாய் இருக்கின்ற மணல் மீது கட்டுகின்ற மூடனாக இருக்கின்றேனா? என்னை நோக்கி வருகின்ற சவால்களை சந்திக்கின்ற ஒரு நபராக, புயல் வருகின்ற பொழுது அதை தாங்கிக் கொள்கின்ற ஒரு நபராக நான் இருக்கின்றேனா? என்னுடைய வார்த்தையும் என்னுடைய செயல்களும் ஒன்றாக செல்கின்றனா? இது போன்ற பலவிதமான கேள்விகளை நாம் இன்று கேட்டு ஆழ்ந்தறைந்து இறைவனிடம் நம்மையே ஒப்புவித்து தூய அவனுடைய வல்லமையினால் நிரப்ப பெற்று நாம் நல்ல ஒரு சீடராக, புத்திசாலி சீடராக, கிறிஸ்துவில் வேரூன்றி வாழ்கின்ற பிள்ளைகளாக மாற இன்று எல்லா கிருபைகளுக்காக ஜெபிப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த நாளிற்காக, இந்த நாளில் அளிக்கப் போகின்ற ஒவ்வொரு கிருபைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், வழிபடுகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பாறை மீது வீடு கட்டுபவரை போல உடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்கின்ற ஒரு இதயத்தை இன்று எங்களுள் உருவாக்கும் ஆண்டவரை. நாங்கள் வெறும் ஆண்டவரை ஆண்டு என்னும் சொல்லும் வார்த்தைகளை தாண்டி உம்முடைய வார்த்தைக்கு இணங்க கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாக மாற உமது ஆவியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பியறலும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் புயல்கள், சோதனைகள், துயரங்கள், நோய்கள், குழப்பங்கள் இவை எதுவும் எங்களை இடிக்காமல் உம் பாறை என்ற ஒரு அடித்தளத்தில் உறுதியாக நிற்கின்ற நம்பிக்கையை எங்களுடைய உள்ளத்தில் வழங்கி ஏறலும். உம்மீது கொண்டிருக்கின்ற எங்களுடைய நம்பிக்கையானது வெறு இலகுவான வார்த்தைகள் அல்லாமல் உம்முடைய கட்டளைகளை பின்பற்றுகின்ற, உம்முடைய உண்மையான செயல்களில் வெளிப்படுத்தப்படுகின்ற ஒரு பிள்ளைகளாக, கருவிகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தலும், தூய ஆவியுடைய வலிமையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அளித்தலும். எங்களுடைய மனமானது பலவீனமாக பொழுது, தடுமாறுகின்ற பொழுது உம் கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்பி உம்முடைய பாறைக்கு அருகில் எங்களை நிறுத்துவீராக. ஆண்டவரே, இந்த நாளை நாங்கள் உமது கரங்களில் ஒப்படைக்கின்ற எங்களுடைய ஒவ்வொரு எண்ணங்களையும், சொற்களையும், செயல்களையும் இது ஆசீர்வதிப்பீராக. எதிர்கொள்ள போகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் திட்டத்தின்படி நாங்கள் நடக்கின்ற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியலும். இன்று நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு இடத்திலும் உமது அன்பியை, அமைதியை, கருணையை பகிர எங்களுக்கு உதவியறலும் ஆண்டவரே. எங்களுடைய ஒவ்வொரு சித்தங்களும் உமது கருவிகளாக மாற்றிட, இதனால் எங்களுடைய உமது கிருபையினால் எங்களை ஆசீர்வதித்தலும். இன்று நாங்கள் கொண்டாட போகின்ற ஒவ்வொரு பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், பல்வேறு நினைவு நாட்கள், நாங்கள் செல்ல இருக்கின்ற வேலைகள், பயணங்கள், சந்திக்கின்ற நபர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். உம்மை நோக்கி நாங்கள் எழுப்புகின்ற ஒவ்வொரு மன்றாட்டுக்களை கனியுடன் ஏற்றதை ஆசீர்வதிப்பீராக. இந்த திருப்பில்லாக ஒப்பு கொடுக்க போகின்ற ஒவ்வொரு கருத்துக்கள், இந்த காணொலியில் பகிர போகின்ற ஒவ்வொரு மன்றாட்டுக்களை பாதத்தில் வைத்து செபிக்கின்றோம். ஒவ்வொன்றையும் கண்ணோக்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்தலும்.
உம்முடைய வார்த்தைகள் என்னுடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வேறு ஊன்றி எங்களையே உமது பிள்ளைகளாக மாற்றி உமது அன்பின் சாட்சிகளாக மாற எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தி அருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.